மலேசிய தாய்மார்களுக்கும் வெளிநாட்டு தந்தைகளுக்கும் வெளிநாட்டில் பிறந்த தற்போது 21 வயதை கடந்துள்ள குழந்தைகளும் கூட்டாட்சி அரசியலமைப்பு சட்டத்தின் 19(1) பிரிவின் கீழ் மலேசிய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் என்று உள்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அவர்கள் தற்போது வயது நிறைந்தவர்களாக கருதப்படுவதால் குடியுரிமை விண்ணப்பத்தை தாமே நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். விண்ணப்பதாரர்கள் அரசாங்க பரிசீலனைக்காக கூட்டாட்சி அரசியலமைப்பின் பிரிவு 19(1) பகுதி 3 கீழ் 3 அடிப்படை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முதலாவதாக, விண்ணப்பதாரர் வெளிநாட்டு கணவரை மணந்த மலேசிய தாய்க்கு பிறந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, தாய் முன்னர் பிரிவு 15(2) கீழ் விண்ணப்பித்து அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக, பிரிவு 19(1) கீழ் விண்ணப்பங்கள் நாட்டிற்குள் மட்டுமே சமர்ப்பிக்க முடியும் என்பதால் விண்ணப்பதாரர் மலேசியாவில் இருக்க வேண்டும் என்று அவர் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.